அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். தேவ கிருபையினாலே மறைக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். தேவநாமனும் ஏற்படட்டும். ஆண்டவரே, பல தடைகளின் மத்தியிலும் இந்த நிகழ்ச்சியை அனுப்ப கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உபாகமம் 19ஆம் அதிகாரம். கர்த்தர் வேறிட்டு போக பண்ணுகிறதுனால் நீ அவர்களை தேசத்தை சுதந்திரித்து கொண்டு அவர்கள் பட்டணங்களிலும் அவர்கள் வீடுகளிலும் குடியேறும் பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தரே உனக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் உன் தேசத்தின் நடுவில் உனக்கு 3 பட்டணங்களை பிரித்து வைக்க கடவாய். கொலை செய்தவனை அங்கே ஓடி போகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சுதந்திரிக்க பண்ண போகிற தேசத்தின் எல்லையை நீ 3 பங்காக பகுத்து அதற்கு வழியை உண்டு பண்ண கடவாய். கொலை செய்து அங்கே ஓடி போய் உயிரோடு இருக்கத்தக்கவன் யார் என்று தான் முன்னே பகைத்தராத பிறர் ஒருவனை மனதறியாமல் கொண்டவன் தானே. ஒருவன் விறகு வெட்ட மற்றொருவனுடைய காட்டில் போய் மரத்தை வெட்டும் தன் கையின் கோடாரியை ஓங்கும்போது இரும்பானது காம்பை விட்டு கலந்து மற்றவன் மேல் பட்டதினால் அவன் இறந்து போனால், இந்த இரத்த பலிக்காரன் தன் மனம் எரிகையில் கொலை செய்தவனை வழி தூரமாக இருக்கிறதுனாலே பின்தொடர்ந்து பிடித்து அவனை கொண்டு போடாதபடிக்கு அவன் மேல் பட்டணங்களை ஓடிப்போய் உயிரெடுப்பானாக. இவன் அவனை முன்னே பகைக்காதபடினால் இவன் மேல் சாவுக்கான குற்றம் சுமரவில்லை. இது நிமித்தம் 3 பட்டணங்களை உனக்காக பிரித்து வைக்க கடவாய் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கொண்டு என்னாலும் அவர் வழிகளில் நடப்பாயானால் இன்று நான் உனக்கு கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாவற்றையும் கை கொண்டு அதன்படி செய்து உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி அவர் உன் எல்லையை விசாரமாக்கி உன் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசம் முழுவதையும் உனக்கு கொடுத்தார். அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும். உன் தேசத்தில் குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படுகிறதுனால் உன்மேல் இரத்த பலி சுமராதபடிக்கு இந்த 3 பட்டணங்களும் இல்லாமல் இன்னும் 3 பட்டணங்களை ஏற்படுத்த கடவாய். ஒருவன் பிறொருவனை பகைத்து அவனுக்கு பதிவு இருந்து அவனுக்கு விரோதமாக எழுப்பி அவன் சாகும்படி அவனை அடித்து பட்டணங்கள் ஒன்றில் ஓடி போனாங்க. அந்த பட்டணத்தின் மூப்பர்கள் அனுப்பி அங்கே இருந்து அவனை கொண்டு வரும்படி செய்து அவள் சாகும்படி அவனை இரத்த பலி வாங்குகிறவன் கையில் ஒப்பு கொடுக்க கடவர். உன் கண்ணை அவனுக்கு இறங்க வேண்டாம். குற்றமில்லாத இரத்த பலி சிறுவிலை விட்டு விலக்க கடவாய். அப்பொழுது நீ நன்றாக இருப்பாய். தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் உன் கைவசமாக இருக்கும் காணியாட்சியில் முன்னோர்கள் குறித்திருக்கிற பிறனுடைய எல்லையை ஒற்றி போடாயாக. ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தவன் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயந்திருக்கப்படக்கூடாது. 2-3 சாட்சியுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும். ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி ஒரு பொய் சாட்சிக்காரன் அவன் மேல் சாட்சி சொல்லி எழுப்பினார். வழக்காடுகிற இருவரும் கர்த்தருடைய சந்நிதி அக்காலத்தில் இருக்கும் ஆசாரியர்களுக்கு நியாயாதிபதிகளுக்கு முன்பாக வந்து நிற்பார்களாகும். அப்பொழுது நியாயாதிபதிகள் நன்றாய் விசாரணை செய்ய கடவர்கள். சாட்சி கள்ள சாட்சி என்று தன் சகோதரன் மேல் அவாண்டமாய் குற்றம் சாட்டினான் என்று கண்டார். அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கு செய்ய கடவர்கள். விதமாய் தீமையை நடுவிலிருந்து விலக்குவாயாக. மற்றவர்களும் அதை கேட்டு பயந்து இனி உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட தீமையை செய்யாதிருப்பீர்கள். உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம். ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும். அதிகாரம் 20. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்படுகையில் குதிரைகளையும் ரதங்களையும் முன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தருடைய இருக்கிறார். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் பொழுது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி இஸ்ரவேலரை கேளுங்கள், இது உங்கள் சத்துருக்களுடைய யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இறுதியும் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களுடைய யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களிடம் கூட போகிறவர்கள் உங்கள் தேவனாகி கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். அந்நிய அதிபதிகள் ஜனங்களை நோக்கி புது வீட்டை கட்டி அதை பிரசித்தி பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக
கடவன். அவன் யுத்தத்தில் செத்தால் வேறொருவன் அதை பிரதிஷ்டை பண்ண வேண்டியதாகும். திராட்சை தோட்டத்தை நாட்டி அதை அனுபவிக்கிறவன் அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்தில் செத்தால் வேறொருவன் அதை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு பெண்ணை தனக்கு நியமித்து கொண்டு அவளை விவாகம் பண்ணாதிருக்கிறவன் அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்திலே செத்தால் அந்த வேறொருவன் அவளை விவாகம் பண்ண வேண்டியதாகும் என்று சொல்ல வேண்டும். பின்னும் அதிபதிகள் ஜனங்களுடைய பேச்சு பயங்களையும் திடனற்றவர்களுமான எவனும் அவன் தன் சகோதரன் தன் இருதயத்தை போல கரைந்து போக பண்ணாதபடி தன் ஆத்மாவுக்கு திரும்பி போக கடவுள் என்று சொல்ல வேண்டும். அதிபதிகள் ஜனங்களுடைய பேசி முடித்த ஜனங்கள் நடத்தும்படி சேன தலைவரை நியமிக்க கடவுள். நீ ஒரு பட்டணத்து மேல் யுத்தம் பண்ண நெருங்கும் பொழுது அந்த பட்டணத்தார் சமாதானம் கூறுவார். அவர்கள் உனக்கு சமாதானம் உத்தரவு கொடுத்து வாசலில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் உனக்கு பகுதி கட்டுகிறவர்களாக உனக்கு ஊழியம் செய்ய கடவுள். அவர்கள் உன்னுடைய சமாதானப்படாமல் உன்னுடைய யுத்தம் பண்ணுவார்கள். நீ அதை முற்றுகைப்பட்டு நீ தேவனாய கர்த்தர் அதை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதில் புருஷர்கள் எல்லாரையும் பட்டய கருக்கினால் வெட்டி ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் மிருக ஜீவங்களையும் மாத்திரம் உயிரோடு வைத்து பட்டணத்தில் எல்லாரையும் கொள்ளையிட்டு உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு ஒப்பு கொடுத்த உன் சத்துருக்களின் கொள்ளை பொருளை அனுபவிப்பாயாக. இந்த ஜாதிகளை கொத்த பட்டணங்கள் சேர்ந்த பட்டங்களாயிரம் அவனுக்கு வெகு தூரத்தில் இருக்கிற சகல பட்டணங்களின்படியே செய்வாயாக. உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற எத்தியர், எமோரியர், கானாரியர், பெர்சியர், வேறு பூசியர் என்னும் ஜனங்களின் பட்டங்களில் மாத்திர சுவாசம் உள்ளது ஒன்றையும் உயிரோடு வைக்காமல் அவர்களை உன் தேவனாய் கர்த்தருக்கு உனக்கு கட்டளையிட்டபடி சங்காரம் பண்ண கடவன். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்களுடைய சகல அருவருப்பும்படி நீங்கள் செய்ய உங்களுக்கு கற்றுக்கூடாமலும் உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் இருக்கும்படி செய்ய வேண்டும். நீ ஒரு பட்டணத்தில் நிறுத்தம் பண்ணி அதை பிடிக்க அநேக நாள் என்று முற்றுகை போட்டிருக்கும் பொழுது கோடரியை வாங்கி அதில் மரங்களை வெட்டி சேதம் பண்ணாய். அவைகளின் கனியை நீ புசிக்கலாமே. ஆகையால் உனக்கு கொத்தளத்திற்கு உதவும் என்று அவனை வெட்டாயாக. வெளியின் பட்சங்கள் மனுஷனுடைய ஜீவ இந்த காணவைகள். புசிக்கிறதற்கு ஏற்ற கனி கூடாத மரம் என்று நீ அறியாதிருக்கிற மரங்களை மாத்திரம் வெட்டி அழித்து உன்னுடைய யுத்தம் பண்ணுகிற பட்டணம் பிடிபடும் மட்டும் அதற்கு எதிராக கொத்தளம் போடலாம். அதிகாரம் 21. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிற ஒருவனை வெளியிலே கண்டவனை கொன்றவன் என்னான் என்று தெரியாதிருந்தார். உன் மூப்பரும் நியாயாதிபதிகளும் புறப்பட்டு போய் கொலை செய்யப்பட்டவனை சுற்றி இருக்க பட்டணங்கள் மட்டும் அளப்பார்களாகும். கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்து மூப்பர் வேலையும் பண்டாத நுகத்தடியில் பிணைக்கப்படாமல் ஒரு கடாரியை பிடித்து உழுது விதையாக தரிசான பள்ளத்தாக்கிலே அதை கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கிலே அதன் தலையை வெட்டி போட கடவுள். தேவனாகி கர்த்தர் நமக்கு ஆராதனை செய்யும் கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கும் லேவியின் குமாரனாக ஆசாரியரை தெரிந்து கொண்டபடி அவர்களும் அந்த தருணத்தில் வந்திருக்க வேண்டும். அவர் வாக்கின்படி சகல வழக்கும் சேதமும் தீர்க்கப்பட வேண்டும். கொலை செய்யப்பட வேண்டும். எனக்கு சமீபமான பட்டணத்தின் மூப்பர் எல்லாரும் பள்ளத்தாக்களை தலைவெட்டப்பட கிராரிமேல் தங்கள் கைகளை கழுவி எங்கள் கைகளை அந்த இரத்தத்தை சிந்தினதும் இல்லை என்று ஜனங்கள் கண்டதும் இல்லை. கர்த்தாவை மீட்டு கொண்டு வந்த ஜனமாகிய சிறுவில் மேல் குற்றமில்லாதிருத்தபடி சுமத்தாமல் அது ஜனமாகிய சிறுவிலின் மேல் கிருபை உள்ளவரான் என்று சொல்லுதல் அப்பொழுது அவர்களுக்கு நிவர்த்தியாகும். இப்படி கர்த்தருடைய மார்க்கு செம்மையாக நீ செய்வார்கள். குற்றம் இல்லாத பலியோ நடுவில் இருந்து விலக்கி போடுவேன். சத்துருக்கள் எதிராக யுத்தத்திற்கு புறப்பட்டு தன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறதுனால் அவர்களை சிறைப்பிடித்து வந்து சிறைகள் ரூபவதியான ஒரு ஸ்திரியை கண்டு விவாகம் பண்ணி விரும்பி அவன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அது சிறையத்தை தன் தகப்பனை கலைந்து தன் சிறைக்கு பின் வசனத்தை நீக்கும். வீட்டுக்கு ஒரு மாதம் மட்டும் தன் தகப்பனின் தாயை நினைத்து கொண்டு துக்கம் கொண்டான். பின்பு அவனுக்கு புருஷனுக்கு அவன் உனக்கு மனைவியாக இருப்பான். அவன் மேல் உனக்கு பிரியமில்லாமற் போனால் நீ அவனை பணத்திற்கு விற்காமல் அவனை தன் இஷ்டப்படி போக விடலாம். நீ அவனை தாழ்மைப்படுத்தினபடின அவனாலே ஆதாயம் பெறும்படி தேட வேண்டாம். 2 மனைவிகளுடைய ஒரு வார்த்தையின் மேல் விருப்பம் மற்றொரு விருப்பாயும் இருக்க
இருவரும் அவனுக்கு பிள்ளைகளாக பெற்றார்களே ஆகிய குமாரராய் முதல் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவனின் புத்திரனால் அதுவும் தகப்பன் தனக்கு உண்டான ஆசையை தன் பிள்ளைகளுக்கு பங்கிட்டு நாளில் வெறுக்கப்பட்டவரிடத்திலிருந்து பிறந்த முதல் பேரானவனுக்கு சிரேஷ்ட பாத்திரத்தை சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் அல்லாமல் விருப்பப்பட்டவரிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாகாது. வெறுக்கப்பட்டவரிடத்தில் பிறந்தவனை சேஷபுத்தனாக அங்கீகரித்து தன் உண்டான ஆசைகள் எல்லாம் 2 பங்கு அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதல் பலன் சேஷபுத்திர பாதம் அவனுக்கு உரியது. தன் தகப்பன் சொல்லி தன் தாயின் சொல்லியும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு அடங்காத ஒருவனுக்கு இருந்தால் அவை தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தை மப்பிடுத்து அவடுத்து வாசலுக்கு அவனை கொண்டு போய் எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாக இருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தினிக்காரன் குடியனுமாக இருக்கிற என்று பட்டணத்தின் மப்பருடைய சொல்லுவாயாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்தை மருத்துவ கல்லறிய கடவுள் இப்படியே தீமையை உன்னில் நடுவிலிருந்து விலக்கிப்பட வேண்டும். நடுவிலிருந்து இஸ்ரவேல் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள். கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்தில் தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தையாக. நாம் வாசிக்க வேண்டிய வேதபதி வாசித்தோம், செவிப்போம். அன்பவரே, இந்த நேரத்திலும் இந்த மின்சார தடைகள் மத்தியிலும் இந்த நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு வாசித்து மேம்படுத்த கொடுத்த பிறர்களுக்கு நன்றி. ஒருவரை நீர் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற சகல அந்த வல்லமை ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென்.